இதுக்கான காரணம் வந்து இன்றைக்கி நான் போட்டிருந்த ட்ரெஸ் இதே லுக்கில் வீடியோ பண்ணுறேன். ஓகே, சாரி கட்டிட்டு மேக்கப் பண்ணிட்டு வரதுனா நான் வீடியோவே பண்ண முடியாது, அப்படியே இழுத்துட்டே போயிடும். உங்களுக்கு வ்ளாக் வேணும்னா இப்படி தான் வ்ளாக் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னா, கழுத்தில் ஒரு காயம் இருக்குது பாருங்கள், இந்த காயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஓகே, அதுக்குள்ள ஒரு சின்ன எஜுகேஷ்னல் விஷயமும் நான் உங்களுக்கு திணிச்சு தரப்போகிறேன். அதுக்கு அப்பாற்பட்டு வந்து நேற்று நான் போட்டிருந்த வீடியோவில் வீஸ் போகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். அந்த சத்தத்தை நிறைய பேர் சொன்னீங்க, அக்கா பின்னாடி ஒரு நாய்ஸ் கேட்குதுன்னு சொன்னீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, என்னோடய கேமரா வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கும்போது கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அது உடஞ்சபடியாக தான் அதை நான் ஒழுங்காக திருத்த முடியாமல் நான் வ்ளாக்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ 2 நாளாக வீடியோ பண்ணும்போது தான் சத்தம் வரும்போது தான் யோசிச்சேன், இதால் தான் நான் வ்ளாகை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஓகே, ஏன் நான் புது கேமரா வாங்கினேன்னு நான் யோசிக்கலை. ஏன்னா வேறு விஷயத்தில் பிஸியாக இருந்தேன், ரிலேஷன்ஷிப் ப்ளா 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 ப்ளா. ஓகே, ஸோ அதுதான், அதில் இதுவும் ஒன்று தான். ஓகே, இந்த விஷயத்துக்கு வருவோம். எங்கே தொடங்கலாம்? இந்த வெட்டுக்கு முதல்ல என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். அப்படி வேணாம், ரொம்ப பின்னாடி போயிடுமா? ஓகே, எங்கே தொடங்குறது எனக்கு தெரியல மக்களே. ஓகே, உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருநங்கைகள் வந்து தங்களுடைய அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த சமுதாயத்தில் பெண்ணாக அங்கீகரிக்கப்படுறதுக்கும் அதுதான் முக்கியம். அழகு மெயின்டைனிங்கே வந்து இந்த சமுதாயத்தில் வந்து பெண்ணாக அங்கீகரிக்கப்படுறதுக்காக நிறைய எஃபர்ட் போடுவோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு சில திருநங்கைகள் ஓவர் எஃபர்ட் போடுவாங்க. அந்த ஓவர் எஃபர்ட் போடுற திருநங்கைகள் வந்து பல சிகிச்சைகள் பண்ணுவாங்க. அந்த பல சிகிச்சைகள் பண்ணுற திருநங்கையோட நீங்கள் நட்பு வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா, அவங்க வந்து அதை பண்ணலாமே, இதை பண்ணலாமே, இதை பண்ணலாமே, அதை அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்டேட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க போய் அதை பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்க அதை போய் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அதை சொல்லுவாங்க, உங்களுக்கு அது நார்மலைஸ் ஆகிடும். ஒரு சர்வசான விஷயம் தானே, அவங்க போனாங்க வந்துட்டாங்க, ஒன்றுமே நடக்கலை, நம்மளும் போய் பண்ணுவோமேனு ஒரு எண்ணம் வரும். அப்போ தான் நான் என்ன பண்ணேன், திடீர்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஒரு பார்ட்னர், காதல் வந்துட்டாலே இன்னும் நம்மளை அழகாக்கணும், இந்த உலகத்திலே இருக்க அதிரூப சுந்தரி மாதிரி நம்ம இருக்கணும். ஏன்னா அவர் நம்மளை காதலிக்கிறாரு. ஸோ அவர் எங்கே போய் எந்த பொண்ணை பார்த்தாலுமே வந்து சே நம்ம பொண்டாட்டி மாதிரி அழகி யாருமே இல்லைன்னு அவர் யோசிக்கணுன்ற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம்லாம் மனுஷனுக்கு வரும். அது உங்களுக்கு வரும், எனக்கும் அப்படி தான் வரும். அப்படி ஒரு நாள் வந்துச்சு. வரும்போது என் கூட இருந்தவங்களும் வந்து இதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் நான் இப்போ பேசுகிறது இல்லை, பட் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஒரு அப்டேட் கொடுக்கும்போது ஒரு சில திருநங்கைகள் என் மைண்டில் வந்து, ஓகே ஏன் நம்ம இப்போ இந்த அப்டேட் நம்ம பண்ணக்கூடாது, ஒரு பாபி பொம்மை மாதிரி நம்ம ஏன் ஆயிடக்கூடாது, அப்படின்னா ஓகே நல்லா அழகாயிடுவோமே. என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்னோட 4 வயசு கொஞ்சம் குறைவு. அப்போ வந்து ஆஹா நம்ம அப்படி பாபி மாதிரி இருந்தோன்னா அப்படி நல்ல யங்காக தெரியும். பைத்தியக்காரத்தான் தான், திட்டாதீங்க, தோணுச்சு. நானும் ஒரு மனுஷி தான், சரியா? அப்போ தோணுனப்போ அப்படியெல்லாம் மைண்டில் ஆசை வந்து வீடியோஸ்லாம் செய்யும்போது, விளாக்ஸ்லாம் பண்ணும்போது எல்லாம் பார்த்து வா தனிச்சா அப்படி இருக்கா, செம்மையாக இருக்கா அப்படிலாம் பேசிக்குவாங்களேன்னு ஒரு ஏக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பைத்தியக்காரத்தனத்தில் சர்ஜரி பண்ணலான்னு போயிட்டேன். அப்போ நான் பிளான் பண்ணது வந்து மூக்கில் சர்ஜரி பண்ணுவோன்னு சொல்லி. மூக்கை செஞ்சுட்டா முகம் மாறும்னு ஒரு எண்ணம். ஏன்னா எனக்கு இந்த எலும்பெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண எனக்கு பயம். ப்ளஸ் நானே டென்டிஸ்ட்ரி இருக்கேன் அதில். ஸோ டென்டல் ஹைஜீனிஸ்டாக இருக்கபடியா இங்கே கையை வச்சுட்டு அசைக்கும் போது அந்த ஆர்டிகுலேஷன் ஒழுங்காக இல்லாட்டி நிறைய பிரச்சனை வரும். அந்த பயத்தில் அதெல்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் மூக்கை மட்டும் செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு யோசனை. என் மூக்கில் என்ன செய்கிறதுக்கு இருக்குன்னு தானே கேட்குறீங்க. என்னோடய முட்டாள்தனது பாபி மூக்கு மாதிரி இப்படி ஆக்கலான்னு நினச்சேன். அப்படி ஒரு டாக்டரையும் தேர்ந்தெடுத்துட்டு காசையும் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். போனோன்னா அவர் என்னை பார்த்துட்டு நேரில் பார்த்துட்டு சொன்னார், இப்படி திரும்புங்கன்னாரு. இப்படி திரும்பினேன், பார்த்தாரு. இதில் என்ன செய்கிறதுக்கு இருக்குன்னாரு. ஸோ இந்த எலும்பை மட்டும் எனக்கு இன்னும் ஷார்ப்பாக்குங்கன்னு சொன்னேன். ஆல்ரெடி ஷார்ப்பாக தானே இருக்கேன், இதை மாற்ற போகிறீங்கன்னாரு. இதுக்கிட்ட நம்ம சர்ஜரிக்கு கிட்ட நெருங்கி போகும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அப்போ நான் யோசிச்சு, நம்ம அம்மா நம்மளை எவ்வளோ அழகாக படைச்சிருக்காங்க, நம்ம இதெல்லாம் போய் உடச்சி மாற்றணும், இயற்கையாகவே இருந்துட்டு போயிடும். இதில் வந்து எனக்கு ஒரு எப்போவுமே ஒரு திமிர் இருக்கும். திருநங்கை மத்தியில் இந்த நிறைய சர்ஜரி பண்ண திருநங்கை மத்தியில் வந்து 2 சர்ஜரி பண்ண திருநங்கைக்கு ஒரு கெத்து இருக்கும். எங்களை மாதிரி அந்த பாலின மாட்டு அறுவை சிகிச்சையும் மார்பக சிகிச்சையும் செய்தவங்க வந்து நாங்கள் திமிராவே சொன்னாங்க, மூஞ்சில் கையே வைக்கலம்மா அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் ரொம்ப நாள் ஆசையாக சொல்லிகிட்டே இருப்பேன். என்னோட பழகுற எல்லாருக்குமே தெரியும், மூஞ்சிலே கை வைக்காதவம்மா, நோ ஃபில்லர்ஸ் நோ சர்ஜரி இப்படி சொல்வேன் எல்லாருக்குமே. ஓகே, அது ஒரு நிமிஷம் நமக்கு ஒரு பயம் வரும். ஐயையோ மூஞ்சியில் கை வச்சிட்டோம், அதை நம்ம பெருமையாக சொல்ல முடியாதுன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ டாக்டர் வந்து கை வைக்க வேணான்னு சொல்லிட்டாரா, யூ லுக் குட்ன்னு சொல்லிட்டாரா, சரி வேணா அவரே சொல்லிட்டான்னு சொல்லி மைண்டை மாற்றிட்டேன். ஓகே, மைண்டை மாற்றினோன்னே எனக்கு வந்து பிரெஸ்ட் சர்ஜரி பண்ண டாக்டர்கிட்ட போனேன். தாய்லாந்து இது வேறு டாக்டர், மூக்குக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், பிரெஸ்ட்டு செஞ்சது வந்து வேறு ஒருத்தர். அவர்கிட்ட நான் போனேன். அவர்கிட்ட போயிட்டு எனக்கு முதுகு வலி ரொம்ப இருக்குது மக்களே, நான் வந்து சின்ன வயசில் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் டென்டிஸ்ட்ரியில் இருப்பேன், பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து வேறு ஒரு காலகட்டத்தில் வேறு ஒரு சிந்தனையில் போய் மார்பக சிகிச்சை செஞ்சுட்டேன். அது இன்றைக்கி வந்து மும்மடங்கு பெருசாகிடுச்சு. ஏன்னா நான் ஹோமோன்ஸ் போட்டு எனக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல மார்பு இருந்தது. இப்போ என் புருஷனுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தும்மல் வருது.
என் புருஷனுக்கு நான் இந்த கோலத்தில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு வந்து முதுகு வலி ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு மெச்சோர்டான லுக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மார்பகம் பெருசாக இருந்தாலே ஒரு பெரிய ஒரு ஆண்டி லுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. ஆண்டி லுக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஆண்டி லுக் போகிறதுக்காக எந்த டாக்டர்கிட்ட போய் மார்பக சிகிச்சை செய்கிறதுக்கு பிளான் பண்ணணும் அந்த டாக்டர்கிட்டே போயிட்டு மார்பகத்தை எடுக்க சொல்லி கேட்டேன். ஓகே, ஸோ நான் அப்போ செய்யும்போது 400cc 400 கிராம் சிலிக்கான் ஈச் சைடில் வச்சாங்க. ஓகே, கேட்கும்போது ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், கேட்டுக்கங்க. அப்போ எடுக்க சொல்லிட்டு போகும்போது அந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு சொன்னார், இப்போ நான் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, எடுத்துட்டேன்னா அந்த இடம் சாகி ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்படி க்ராஸ் போட்டு தான் ஒரு தையல் போடணும். அந்த தையல் போட்டாங்கன்னா உனக்கு அது அழகாக இருக்காது, இந்த யங் ஏஜுக்கு நல்லா இருக்காதுன்னாரு. நான் சொன்னேன், ப்ளீஸ் எடுத்துருங்களேன், எனக்கு முடியல, முதுகு வலிக்குதுன்னு சொன்னேன். அவர் பார்த்துட்டு எனக்கு புரியுது, பட் இதான் பிரச்சனை, எதுக்கு வீணாக இது எக்ஸ்ட்ரா பெரிய பெரிய தையல்லாம் போடணும், கொஞ்சம் வயசான பிறகு வேணா நான் உனக்கு போட்டு விட்றேன், இன்னொரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வானார். கூட இந்த நர்ஸும் பார்த்துட்டு, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் லைக் லேடி கீப் இட்னா. ஸோ அது கொஞ்சம் எனக்கு இதாக இருந்தது. அப்போ அந்த டாக்டர் என்ன கேட்டார், உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னா? ஸோ எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சுன்னு. அவர் பார்த்துட்டு சொன்னார், அப்போ இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரே, எதுக்கு குழப்பணும், ஒரு சேயிங் ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் நல்லபடியாக இருக்குன்னா அதை குழப்பக்கூடாது, அதை குழப்பினா வேறு பிரச்சனை வரும்னு ஒரு பயம் இருக்கும். அந்த சேயிங்ஸ் என் மைண்டில் வந்தபடியாக நான் என்ன பண்ணேன், சரி இதை அப்படியே விட்டுருவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இந்த சர்ஜரி பண்ண முடிவெடுத்தேன். ஓகே, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, வந்தது தான் வந்தோம். என் பொண்ணு ஒருத்தி இருக்கா இங்கே, பிருந்தான்னு, அவள் சொல்லிட்டு தான் வந்தா என்கிட்ட, அம்மா நீங்கள் ஒல்லியாக இருந்த டைம் கழுத்தை காட்டி தெரியுதான்னு கேட்டுட்ருப்பீங்க, போகிறதான் போகிறீங்க, ஒரே அனஸ்டீஷியா கொடுக்கும்போது ஒரே ஷாட்டில் ரெண்டையும் பண்ணிங்க, நெஞ்சையும் இதையும் பண்ணுங்க சொல்லிட்டு தான் வந்தா. அப்புறம் அந்த டாக்டர் என் கழுத்தை காட்டி, இந்த எலும்பு உங்களுக்கு தெரியுதா, இந்த அந்த அந்த சர்ஜரி பண்ண முடியுமா, ஆடம் ஆப் ரிமூவல் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அப்போ கழுத்தை தூக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொன்னார், சின்னதாக தான் இருக்குது, இதே என்ன ரிமூவ் பண்ண போகிறேன்னு. நான் சொன்னேன், இப்போ நான் கொஞ்சம் ப்ளம்பியாக இருக்கிறபடியே உங்களுக்கு சின்னதாக தெரியுது, நான் ஒல்லியாக இருந்தேன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு. ஓகே கெட்யூன்னு சொல்லிவிட்டு வேணால் அதை பண்ணலான்னு சிரிச்சிட்டு என்னென்னலாம் பண்ண ஆசைப்பட்றேன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதா நான் கேட்குறேன், நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் எனக்கு செய்ய சொல்லி கேட்கலன்னு சொல்லிட்டு தான் இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு சர்ஜரிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு சர்ஜரி பண்ணுற தியேட்டர் நோக்கி போனோம். ஸோ இந்த சர்ஜரி பண்ணலான்னு முடிவெடுத்துட்டு போய் அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனோன்னே எனக்கு வந்து ஃபுல் மயக்கம் கொடுக்கல, ஜஸ்ட் லோக்கல் அனஸ்டீஷியா தான் கொடுக்குறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஃபுல் அனஸ்டீஷியானா எனக்கு பயம், அது வந்து பிரெயின் செல்ஸ் அழிச்சிடும். ஸோ அதால் ஏற்கனவே 2 தடவை சர்ஜரி பண்ணி அது ஃபுல் அனஸ்டீஷியாவில் தான் பண்ணேன், அதில் வேணான்னு சொல்லிட்டு தான் லோக்கல் அனஸ்டீஷியாவில் பண்ணேன். ட்ரிகர் வார்னிங், மென்மையான மனம் படித்தவங்க பார்க்காதீங்க. ஸோ லோக்கல் அனஸ்டீஷியா கொடுத்து முடித்த பிறகு அவங்க வந்து ஒரு மாதிரி கரண்ட் இது மாதிரி வச்சு சுட்டு தான் ஸ்கின்னை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்கின் பேர்ன் ஆகிற ஸ்மெல் மூக்குக்கு வரும். லேசர் டைமில் வந்து எங்களுக்கு முடி பேர்ன் ஆகிற ஸ்மெல் தான் வரும், அது கூட வேறு மாதிரி இருக்கும். இது வந்து சொந்த ஸ்கின் பேர்ன் ஆகி மூக்கில் படுறது வந்து ஒரு பயம் தரும். என்னடா இறைவா, இப்படி ஒரு படைப்பா, என்னோட உடம்பு எரியிறத நானே ஸ்மெல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு பயம் வரும். நான் கண்ணை இறுக்கி மூடிட்டு சிவபெருமானை தான் நினச்சேன், ஏன் தான் இந்த பிறவி எனக்கு கொடுத்தாயோ, இன்னும் எவ்வளோத்தை தான் நான் பார்க்க போகிறேன்ற மாதிரி ஒரு யோசனை எனக்கு வந்தது. ஸோ அந்த போனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு 20 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு அந்த சர்ஜரி. அந்த சிச்சுவேஷன் எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன்னா கையெல்லாம் இறுக்கி பிடிச்சிடுவாங்க, கட்டிடுவாங்க, காலெலாம் கட்டிடுவாங்க, ஏன்னா அங்கே அசைக்காமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஒரு பயமாக தான் இருக்கும். 20 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. வந்த பிறகு என் பொண்ணு மார்பகம் சிகிச்சை பண்ணி தான் அங்கே கிடந்தா. பேச முடியாது, பேசினா அந்த இடம்லாம் வீங்கியிருக்கும், எச்சி விழுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு நாள் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு சரியாயிடுச்சு. ஏன்டா இதுக்கு வந்தேன், ஏன்டா பண்ணேன்னு தான் ஒரு மாதிரி எனக்கு இருந்தது. பட் இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு கழுத்தை தூக்கி தண்ணி கிண்ணிலாம் குடிச்சேன்னா எனக்கு அந்த ஃபோபியா இல்லை, என் உடல் சார்ந்து எனக்கு வந்து எந்த வித வெறுப்பும் இல்லை. அதெல்லாம் ஐம் ஹாப்பி. சில பேர் இந்த தொடர்ந்து என்ன சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்க வந்து காயத்தை பற்றி என்னக்கா கழுத்தில் காயன்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6 மாதம் சர்ஜரி பண்ணி 6 மாதத்துக்கு இந்த காயம் டோட்டலாக மறைஞ்சிருச்சு. இப்போ சின்ன கோடு தான் இருக்குது. என்ன கேட்டால் அவர் கரெக்டாக அந்த கழுத்து மடிக்கிற இடத்துல தான் அவர் இந்த தையலை போட்டிருக்காரு. மக்களே, நீங்கள் என்ன ஈஸியாக கேட்கலாம், எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, திருநங்கையிலேயே உங்களை வதைக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதே நீங்கள் தான் சொல்கிறீங்க, பெண்களை விட அழகாக இருக்காங்க, பெண்களை விட அவ்வளோ மெயின்டைன் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லி. இந்த நீங்கள் கொடுக்குற அந்த போஸ்ட் இருக்குது தெரியுமா, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அழகின் இலக்கணமாக இருக்கலாம் நாங்கள் வரல. நான் வந்ததெல்லாம் வந்து நான் மற்ற திருநங்கையில் அவளுக்கு தான் சொல்லணும், அவளுங்க வாய்த்துறன்னு சொன்னால் தான் அவங்க கதை தெரியும். என்னோடய கதையை கேட்டிங்கன்னா நான் வந்து அழகின் இலக்கணமாலாம் இருக்க வரல, ஒரு போராளியெல்லாம் நான் வாழ வரல. நான் ஒரு சாதாரணமாக கேர்ள் நெக்ஸ்ட் டோராக வாழ வந்தேன், பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வாழ வந்தேன். வாழ விட்டிங்களா?
அப்படியே தட்டி 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 இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இன்றைக்கி நான் ஒரு போராளியாக இருக்கேன், ஒரு எழுத்தாளராக இருக்கேன், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கேன்னு வச்சுக்கோமே. ஐ டோன்ட் லைக் த வேர்ட் பட் இருக்கேன். சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கேன். இப்படி இவ்வளோத்துக்கு கொண்டு வந்து விட்டது நீங்கள் தான். நான் ஜஸ்ட் ஆசைப்பட்டது சாதாரண ஒரு பெண்ணாக 10/11 இருக்கிற இடமே தெரியாமல் வாழ்ந்துட்டு போக தான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டதை விட ஆசைப்பட்டதுக்கு அப்பாற்பட்டது எல்லாமே எனக்கு வாழ்க்கையில் நடக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஓகே, இதெல்லாமே சமுதாயம் எனக்கு பிடிச்ச ஒரு திணிப்பு தான், கட்டமைப்பு தான். தயவு செய்து எந்த திருநங்கையுமே அதை பண்ணு இதை பண்ணு, ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் அது அப்படி இருக்குது, ஏன் நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, ஏன் நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்க, ஏன் உங்கள் கை இப்படி இருக்கீங்க, உங்கள் கால் இப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அதை மாற்றுறதுக்குலாம் அங்கே போயிட்டுருக்க முடியாது. எங்களை நாங்களாகவே ஏற்றுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் மனிதன் மனிதனாக இருப்பான். புரியுதா? நன்றி. இதுக்கு மேலே எங்களால் கஷ்டப்பட முடியாது. ஓகே, இதை சொல்லிவிட்டு நான் விடைபெறும். பட் நான் ஹாப்பி. எனக்கு உண்மையாகவே இது வந்து சமுதாயம் என்னை ரொம்ப திணிக்கல. இந்த சர்ஜரி நானாக தான் போய் பண்ணேன். நான் ரொம்ப ரிலீஃபாக தான் இருக்கேன். பட் என்னை கேட்டிங்கன்னா அது தேவையில்லை தான். எதுக்கு அது பாட்டில் இருந்த எலும்பு எவனும் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. பட் எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோத்துக்குள்ள இந்த காணொலியை பார்க்குறீங்களோ, எவ்வளோத்துக்குள்ள சப்போர்ட் பண்ணுறீங்களோ, தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும். இல்லைன்னா போட மாட்டேன். பாய், லவ் யூ, டேக் கேர், பாய்.